யாகங்கள் செய்தாலும் பூஜைகள் போட்டாலும் உன் விழி திறந்திடுமோ? கோபத்தில் வெறுத்தாலும் தீபத்தை மறுத்தாலும் உன்னருள் குறைந்திடுமோ? சரணம் உன் பாதம் தாயே, மனம் பார்த்து அருள்வாயே. பரணும் என்னை காக்க நீயே, குறை நீக்கி மகிழ்வாயே. உன்னை பாடினேன், நாடினேன், தேடினேன் என் தாயே மாயி. நீ ஆடிவா ஓடிவா காக்கவா என் தாயே மாயி. மகமாயி துணை நீ திரிசூலி. மகமாயி வரம் நீ தரும் தேவி. எல்லாம் என் தலை எழுத்து. வெளியே எல்லாம் நான் தான் செய்யணும், வீட்டுக்குள்ளேயும் எல்லாம் நான் தான் செய்யணும். எதுக்கு பொண்டாட்டின்னு இருக்காளோ? சமையலையும் நான் தான் செய்யணும். தினம் செஞ்சு போடலையாக்கோ? இன்னைக்கு யார் செய்வாங்க? எனக்கு என்ன, எழுந்து வந்து செய்யட்டுமா? உங்க அம்மா தான் ஓரம் ஒப்பார் வைப்பாங்க. என்ன ஏண்டி இழுக்கிற? உங்க புள்ள சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்றாரு. உனக்கு தாலி கட்டின புருஷன்டி அவன். எனக்கு மட்டும்தான் புள்ளன்ற மாதிரி உங்க புள்ளன்ற? பொண்டாட்டிய விட அம்மா மேல தானே அவருக்கு பாசம் பொத்திக்கிட்டு வருது. எதுக்கு தேவையில்லாம இப்ப எனக்கு போட்டியா நிக்கிற? அவகிட்ட ஏமா பேசுற? உனக்கு காஃபி போட்டு கொடுக்குவா? சக்கரை போடாம குடுப்பா. இதோ பாருடா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் லீவு நாள்ல அடுப்படிக்கு போறது கொஞ்சம் நிறுத்திடு. நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. வீட்ல சாலிகிராமம் வச்சிருக்கோம், ஸ்ரீசக்கரம் இருக்கு. வேண்டாமா? மனசுதானே முக்கியம். மனசுங்கிறது உடம்புல இருக்கிற ஒரு அங்கம். அது முதல்ல சுத்தமா இருக்க வேண்டாமா? இப்போ என்ன வயசு உனக்கு? 45. இன்னும் நிக்கல. என்ன சொல்றது? ஓரமா 3 நாள் உட்கார வச்சுட்டு ஏதாவது சொல்றது உங்களுக்கு வேலையா போச்சு. என் புள்ள 4 மணிக்கு எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு அந்த தேவதைக்கு பூஜை பண்ணிட்டு கோவில்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு இங்கேயும் வந்து வேலை செய்யறானே. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாழா போன இந்த முட்டி வலி இல்லனா நானே போய் அந்த உப்புமாவை கலரி கொடுத்திருப்பேன். முந்தானித்து உங்க சித்தியோட பேத்தியோட கல்யாணத்துக்கு 300 கிலோமீட்டர் போயிட்டு வந்தீங்களே பஸ்ல, அப்போ உங்களுக்கு முட்டி வலி வரலையா? அதையே புடிச்சுக்கிட்டு இன்னும் ஏண்டி புலம்புற? என்ன சாகடிக்க கூட முயற்சி பண்ணீங்கல்ல. என் புண்ணியம், என் மக சுந்தரி வந்து பிறந்தா. வாய மூடுறி. அம்மா, காஃபி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாத்துக்கம்மா. கோயிலுக்கு போனாலும் நிம்மதி இல்ல, வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்ல. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்கம்மா. கமிட்டியில யாருமே சரியில்லை, சுயநலக்காரங்களா இருக்காங்க. விருபாக்ஷா சாஸ்திரி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல? அவரும் இந்த கூட்டத்துல ஒருத்தர் தான். ஏன் உனக்கே தெரியாதா? ஏதோ தெரியாத மாதிரி கேக்குற. ஆனா அந்த மனுஷன் எப்பவுமே விபூதியை பூசிக்கிட்டு மந்திரம் படிச்சுட்டே இருக்காரே. அதெல்லாம் நடிப்பு. எல்லாருக்குமே அவர் பண்றது அட்டூழியம்னு நல்லா தெரியும். யாரும் எதுவும் கேட்கறது இல்ல. வெளியே நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு. ஒன்னு விட்டு வைக்கிறது இல்லம்மா. திரி, ஊதுபத்தி, கற்பூரம், எண்ணெய், அம்மனுக்கு சாத்துற புடவை, வர காணிக்க எல்லாத்தையும் சுருட்டுறாரு. கடைசியில கோயில ஒரு வணிகமயமாக்கி அம்மனை விற்பனை பொருளா ஆக்கிட்டார். அம்மனுக்கு செய்யற சேவைன்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா விட்டுருங்க. நான் சேவைன்னு தான் நினைக்கிறேன். ஆனா மத்தவங்க அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிறாங்க. நான் பண்ற பிரசாதம் பக்தர்களுக்கு போய் சேருதோ இல்லையோ, கமிட்டியில உள்ள உங்க குடும்பத்துக்கு பெரிய பெரிய பாத்திரத்துல போகுது. பார்த்தல்ல கமிட்டியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்கன்னு. யானை மாதிரி இருக்கானுங்க. எல்லாரும் பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க, நீங்களும் எடுத்துட்டு வரலாம்ல. அது மரியாதையா இருக்காதுடி. சேகரம் வீட்டுல அடுப்பே பத்த வைக்க மாட்டாங்க. 3 வேளையும் கோயில்ல இருந்து அவங்க வீட்டுக்கு சாப்பாடு போகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் கோயில்ல கொடுக்கிற இவ்வளோண்டு பிரசாதத்தை அங்கேயே வாயில போட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேன். வயிற்று ரொப்பிக்கிறதுக்காக சுயமரியாதையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்க முடியுமா? என்னையா ஆட்டோ கழுவுறியா? இல்ல, வேற கழுவுறேன். நீ எனக்கு உதவி பண்றியா? வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாயிருச்சு. உன் பொண்டாட்டி தான் சமைச்சு போடுறா பாரு. அதான். என்ன என்ன பார்த்து முறைக்கிற? போயா போ. காஃபி போயாங்கறல்ல. கண்டவ முன்னாடி எல்லாம் என்னால காஃபி குடிக்க முடியாது. போயானா
உன் புருஷனுக்கு இவ்வளவு அகங்காரம் ஆகாதுமா? ஏய், ஏன் அவர்கிட்ட அப்படி பேசுனீங்க? இந்த மாதிரி உதவாக்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல. அது சரி. உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். உள்ள போய் ஷாம்பு வச்சிருக்க எடுத்துட்டு வா. நல்ல துணி எங்க? என்ன விஷயம்? இன்னைக்கு எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்க? வாரத்துல 3 நாள் இதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கோயில்ல மணி அடிக்கிறானே குட்டப்பா, வட்டி பணம் கொண்டு வந்து கொடுத்தானா? 200 ரூபாய் கொடுத்தாரு. 400 ரூபாயில கொடுக்கணும். மிச்சதை அடுத்த வாரம் கொடுப்பாராம். அவனாவது கொடுக்கறதாவது, அவங்கிட்ட எது காசு? அர்ஜென்ட்னு பணம் வாங்கிட்டு போறாங்க, ஆனா திருப்பி கொடுக்கறது இல்ல. பாவம், அவங்களெல்லாம் திட்டாதீங்க. பின்ன உட்கார வச்சு ஆரத்தி எடுக்குவா? அது சரி, நேத்து சாயந்தரம் உங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்த போல இருக்கு. எங்க அக்கா வீட்ல இல்ல, அதான் சாப்பாடு கொடுக்க போயிருந்தேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? யாரு? உன்னோட அன்புக்குரிய மாமா சேகர் அலியாஸ் கோயில் சமையல்காரன். எங்க மாமாவை எதுவும் சொல்லாதீங்க. ஓ, சுருக்குன்னு குத்துதோ கோவமா? சமையல்காரன் இல்லைன்னா அவன் வேற யாரு? 50 வயசாச்சு, ஆஸ்திங்கிற பேர்ல ஒண்ணு கிடையாது, நகை நட்டும் சேர்த்து வைக்கல. அவ்வளவு ஏன் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் வாங்க கூட வக்கு கிடையாது. இத்தனைக்கும் நாளும் சம்பாதிக்கிற கை. சேகரு, உங்க அக்கா, வித்யாசங்கர், சுந்தரி. ஆஸ்தி பாஸ்தினா பூஜ்யம், தின்னு தின்னே பணத்தை காலி பண்றாங்க. இதே என்ன பாரு, அதே கோயில்ல பாத்திரம் தேய்க்கிற வேலையில சேர்ந்தவனா இன்னைக்கு எனக்குன்னு ஒரு சொந்த ஆட்டோ இருக்கு, உன் கழுத்துல செயின் போட்டிருக்கேன், 30,000 ரூபாய் பணத்தை வட்டிக்கு விட்டுருக்கேன். இது பெரிய சாதனை இல்ல? மனுஷன்னா கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்கணும். உங்க மாமா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் ஊர் கேலிதான். கல்யாணமான 3வது வருஷம் சுந்தரி, 4வது வருஷம் வித்யாசங்கரன். ஆசைக்கு ஒருத்தி, ஆஸ்திக்கு ஒருத்தன். அவன் ஆசையை நிறைவேற்றல, இவன் ஆஸ்திக்கு பிரயோஜனம் இல்ல. உங்க மாமன் பேச்சு எடுத்ததும் கோபம் வந்துருச்சோ? உங்க எண்ணங்களை நினைச்சு எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியும், எல்லாரோட மனசுலயும் என்ன எண்ணங்கள் இருக்கு, ஆசைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏய் நில்லு. நேத்து கோயிலுக்கு மளிகை பொருள் இறக்குனேன், இதை எடுக்க மறந்துட்டானுங்க போல இருக்கு. உள்ள வை. வேண்டாம், திருப்பி கொடுத்துருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், எடுத்துட்டு போ. கடவுள் சாபம் நமக்கு வேண்டாம். அப்ப மனுஷன் சாப்பிட்டா பரவாயில்லையா? போ போ. கோயில்ல இருக்கிற அத்தனை பேரும் சுருட்டுறவனுக்கு தான். 2 பாக்கெட் எண்ணெய் இல்லைன்னா கோயில் ஒன்றும் மூழ்கி போயிடாது. அது கொண்டு போய் உள்ள வை. சாயந்தரம் எனக்கு பஜ்ஜி போட அந்த எண்ணெய் உதவும். அம்மா, உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன், அந்த ஸ்ரீ சக்கரத்தை என் கண்ணில் படுற மாதிரி வைக்காத. அது பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுது. அத கோவில்ல பார்க்க கூடாதுன்னா நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்து அதை முன்னாடியே வச்சிருக்கீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இது என்ன வாயா இல்ல சாக்கடையா? அம்மன் விஷயத்துல இப்படி எல்லாம் பேசுறியடி. இந்த வீட்டை நாசமாக்கிடுவ போல இருக்கு. இவளை எந்த நேரத்துல பெத்தியோ? ஸ்ரீ சக்கரங்கிறது சாட்சாத் அந்த அம்மனுடைய ஸ்வரூபம். அத உன் கண்ணுல படக்கூடாதுன்னு சொல்றியே, நல்லா இருப்பியா நீ? பாட்டி, நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? எனக்கு அது பார்த்தா பிடிக்கல, அதான் சொன்னேன். ஏண்டி பிடிக்கல? கண்ணு கூசுதோ? ஆமா, எனக்கு கண்ணு கூசுது, மண்டையும் வெடிச்சிடும் போல இருக்கு, கோவமா வருது, அருவருப்பாவும் இருக்கு. மரியாதையா பேச கத்துக்கடா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்பங்கிற மரியாதை இல்ல, அதனால தான்டா இப்படி தருதலையா சுத்திக்கிட்டு இருக்க. நீ ஸ்ரீ சக்கரத்தை அவமானப்படுத்திட்ட. அங்க அப்பனுக்கு பிள்ளைக்கு சண்டை ஆரம்பிச்சாச்சு. நீ இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் உருப்படாதடி. என்ன பிரச்சனை? உன் பையனுக்கு என்னவா? இவனுக்கு மரியாதையே தெரியலம்மா.
பெத்த அப்பனையே எதிர்த்து பேசுறான். அதனாலதான் விருப்பாட்ச சாஸ்திரிகள் கிட்ட போய் வேலை பார்க்கறான். கோயிலுக்கு போகணும், எனக்கு நேரம் இல்ல, சுப்பிரமணியத்துக்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போடான்னா முடியாதுன்னு சொல்றான். ஏண்டா வித்யா? எனக்கும் நேரம் இல்லம்மா. இவர் மட்டும்தான் வேலை செய்யறாரா? நான் என்ன சும்மாவா ஊர் சுத்திட்டு இருக்கேன்? நானும் மாடு மாதிரி வேலை செய்யறேம்மா. டைம் என்ன சொன்னா கோவப்படுறாரு. ஐயோ, இவர் பெரிய கலெக்டர், இவர் போனாதான் வேலையே நடக்கும். டிரைவர் தானே. நீங்க மட்டும் என்னவா, சமையல்காரர் தானே? வித்யா, நீ கிளம்பு. நான் வரேம்மா. போடா, போய் காரத்தோட போ. நான் படிச்ச படிப்புக்கு இந்த வேலை தான் கிடைக்கும். ஆபீசர் வேலை எல்லாம் கிடைக்காது. இப்போ இவ்வளவு பேசுறீங்களே, என்ன படிக்க வைக்க வேண்டியது தானே? SSLC ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். காலேஜ் அட்மிஷன் கூட கிடைச்சது. ஃபீஸ் கட்ட சொல்லி கேட்டா 2 நாள் காணாம போயிட்டீங்க. ஆமாண்டா, என்கிட்ட அப்போ பணம் இல்ல. நீ பிறந்த உடனே உன்னை PhD படிக்க வைக்கிறேன்னு எழுதி கொடுத்தனா? ஒரு பிள்ளைய வளர்க்கவே வக்கில்லாதவரு எதுக்கு 2வது பிள்ளைய பெத்துக்கிட்டீங்க? ஒன்னு போதும், நிறுத்திக்க வேண்டியது தானே? வித்யாசங்கர், நல்லா வளர்த்து வச்சிருக்கா புள்ளைய. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. வெளியில போனா நிம்மதி இல்ல. வீட்லயாவது நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா இந்த வீட்ல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. எல்லாம் என் தலை எழுத்து. உன் தலையெழுத்துக்கு என்னடா இப்போ? நல்லாதான் இருக்கு. என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ எல்லா பிரச்சனையும் உன்னை தேடி வந்துருச்சு. ஒரு பொண்ணு பிறந்தா அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. காலையில வீட்டுல எந்திரிச்சா சுப்பிரபாதம் படிப்பாங்க. நீ அந்த தெய்வத்தையே திட்ட பார்த்தல, இதான் பலன். நீ பிறக்கலைன்னு யார் அழுதா? சரி 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 மா பனி 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 மா பானி பனி பா சா நி ச ம ம ரி ரி ச ச ரி ரி ச ச நி ரி ச ச நி நி ப ப நி நி ப ப ம ம ரி ம ப நி ச ச ரி ம ப நி ச ச ரி ம ப நி ச. வந்த உடனே பார்க்க சொன்னீங்களாமே. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு 40 பேர் வருவாங்க. சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ண. என்னப்பா சேகர் புலம்பிக்கிட்டு இருக்க? எல்லாம் என் தலை எழுத்து. கணேசா, போய் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. காஃபி பொடி காலி ஆயிடுச்சு. இப்பதானே 2 கிலோ வாங்கி கொடுத்தேன். நேத்து ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதான் காலி ஆயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு காஃபி போட்டே காலி ஆயிருச்சா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணு இல்ல, விடுங்க. நான் ஐயர் ஹோட்டல்ல போய் காஃபி குடிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நேத்து கொடுத்த லிஸ்ட்ல 12 கிலோ கடலெண்ணெய் எழுதி இருந்தது. 10 கிலோ வந்திருக்கு. மிச்சம் 2 எங்க? அங்கதான் இருக்கும் பாருங்க. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயும் இல்ல. கடைக்காரன் தெரியாம போட்டிருப்பான், நான் விசாரிக்கிறேன். கடைக்காரன் கரெக்டா 12 கிலோ அனுப்பியிருக்கானா விசாரிச்சுட்டேன். பின்ன எங்க போயிருக்கோம்? அத நீங்க தான் சொல்லணும். அப்படின்னா அத வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தா கொண்டு வந்து கொடுத்துரு. யாருக்கும் தெரியாம விஷயத்தை நான் இப்படியே முடிச்சிடுறேன். யாருக்கிட்ட என்னையா பேசுற நீ? டேய், இங்க என்ன பாக்குற? வேலையை பாடுறா. மரியாதையா பேச சொல்லிட்டேன். மரியாதை என்னையா மரியாதை? நான் எடுத்துட்டு போனதை நீ பாத்தியா? கடைக்காரன் அனுப்பியிருக்கான், ஆனா இங்க வரல. அப்புறம் யார் பொறுப்பு? நீதானே பொறுப்பு. நான் எப்படி பொறுப்பாவேன்? கேட்ட பொருளை எல்லாம் நான் ஒழுங்கா கொண்டு வந்து இறக்கிட்டேன். ஒண்ணு உங்க ஆளுங்க யாராவது அடிச்சிருக்கணும், இல்ல நீங்களே உங்க வேட்டியில மறைச்சு எடுத்துட்டு போயிருக்கணும். இத பார், தப்பா பேசாத, புரியுதா?
23 வருஷமா நான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட ஒரு கடுகு திருடினன் கூட என் மேல கம்ப்ளைண்ட் வந்ததில்ல, புரியுதா? எவனும் கேட்டிருக்க மாட்டா, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க மாட்டான். சமையல் கட்டுல ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தி பாருங்க. எவன் எந்தெந்த நேரத்துல என்ன நடிக்கிறான்னு கிளியரா தெரிஞ்சிரும். அப்படின்னா நீ எடுத்துட்டு போலன்னு சொல்ல வரியா? இல்ல. சரி, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். தாராளமா உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. என்ன பயமுறுத்துறீங்களா? 2 பாக்கெட் கடல் எண்ணெயை திருடுற அளவுக்கு எனக்கு ஒன்னும் கஷ்டகாலம் வந்துடல. ஆயிரமா வட்டிக்கு விடுறவனா 2 பாக்கெட் எண்ணெய்க்கு அலைய போறேன். மாமா, இந்தாங்க எண்ணெய் பாக்கெட். இந்த எண்ணெய் பாக்கெட்டு வண்டியிலே இருந்திருக்கு. அவரு கவனிக்கலன்னு நினைக்கிறேன். காலையில வண்டியை துடைக்கும் போது நான் தான் எடுத்து வச்சேன். இந்தாங்க. அம்மனை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போமா. ம். புருஷனை விட்டுட்டு மத்த ஆம்பளை மேலதான் உனக்கு அக்கறை இல்ல? சி. வீட்டுக்கு வாடி, உனக்கு இன்னைக்கு வச்சுக்கிறேன். सिन्दूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत् तारानायकशेखरां स्मितमुखीम् आपीनवक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रति सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम् अरुणां करुणां तरङ्गिताक्षी धृतपाशाङ्कुश पुष्पबाणे सर्वालङ्कारयुक्तां सततमभयदा. யாரு? யார் அது?
என்ன இந்த நேரத்துல? சும்மாதான் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஏன் உங்க புருஷனுக்கு தான் மூளை இல்ல, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இப்ப என்னாச்சு ஜக்கி? அதான் இருக்காளே. சும்மாரு, மெதுவா பண்ற வேலையெல்லாம் நீதான். உங்க கூட பிறந்த இருக்காளே, எதுக்கு அவளை எனக்கு கட்டி வச்சிங்களோ? புருஷனை விட மாமன் மேலதான் இவளுக்கு அக்கறை அதிகம். சேகரா புடிச்சிருக்கான். ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டாந்து மேல ஊத்து, தெரிஞ்சாதான் இவன் ஒழுங்கா பேசுவான். வயசுல பெரியவங்களாச்சும் நான் அமைதியா இருக்கேன். என் வாயில கெட்ட வார்த்தையெல்லாம் சரளமா வரும். அம்மா, நீங்க வாய் மூடிட்டு சும்மா இருங்க. சரி, நீ போ, காலையில பேசிக்கலாம். ஏய், இந்த பேசுறதுக்கு விவாதிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. என் வீட்டு உப்பை தின்னுட்டு எனக்கு துரோகம் பண்றவ எனக்கு தேவை கிடையாது. நீங்களே வச்சுக்கோங்க. பொண்டாட்டியை தள்ளி விட நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இந்த கேள்வி உங்க புள்ளைய பார்த்து கேளுங்க. ஏய், ஒரு நிமிஷம் இருப்பா. நடு ராத்திரில பொண்டாட்டியை கொண்டு வந்து விட்டுட்டு போனா நாங்க என்ன நினைக்கிறது? பின்ன என்ன, பகல்ல ஊரை கூட்டி வெத்தலை பாக்க வச்சு அங்க கொண்டாந்து விட முடியும்? 2 வயசுக்கு வந்த பிள்ளைங்க இருக்காங்க. அவளுக்கு 21 வயசு ஆகுது, அவனுக்கு 20 வயசு ஆகுது. இன்னுமா மனசுக்குள்ள இப்படி ஆசையை வச்சுப்ப? வித்யா, இந்த வீட்டுல நான் மரியாதை கொடுக்கறது உனக்கு தான். சொல்றேன் கேட்டுக்க. என் மான மரியாதைய காத்துல பறக்க விட்ட உன் சித்தி எனக்கு தேவையில்லை. அவ என் பொண்டாட்டியே கிடையாது. சமையல்காரர, இனிமே நீங்களாச்சு அவளாச்சு. என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. ராஜலட்சுமி அம்மா, சுனிதா உங்க 2வது மருமகளாக்கிக்க. எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கோங்க. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசணும்னா அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், கையடியா, எடியா கைய. பாத்தீங்களா, நீ ஒரு ஆளு வந்து புருஷ மேல கைய வைக்கிறான், மாற மாட்டோம் எப்படி நின்னு வேடிக்கை பாக்குற பாருங்க. கொஞ்சமாவது புருஷ மேல பாசம் இருக்கு அவளுக்கு. இப்படிப்பட்டவளோட நான் இப்படி வாழ முடியும்? நீ செஞ்ச திருட்டுத்தனத்தை அவ காட்டி கொடுத்துட்டா, அதனாலதான் இப்படி குதிக்கிற. யோ, புருஷனை விட்டு உன் மேல அவளுக்கு அவ்வளவு பாசம். அவ எதுக்கு எனக்கு? வாய்க்கு வந்த மாதிரி கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காத. நான் என்ன பொய்யா சொல்லிட்டேன்? போ, இங்க இருக்கிற அத்தனை பேருமே சாட்சி. உனக்கும் சுனிதாவுக்கும் நிச்சயதார்த்தமாகல?